Good afternoon. Good afternoon, sir. Good afternoon, sir. இந்த இடம் இந்த ஒரு டயஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இங்கே நிற்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்டோரிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். சக்ஸஸ் ஸ்டோரிஸும் இருக்கும், எவ்வளோ லைஃப்பில் கஷ்டப்பட்டுருப்போம்னு இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு ஷார்ட்லேயே முடிச்சிடறேன். எல்லாருமே வந்து 2013 இருந்து 10 இயர்ஸாக டெட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் பாலிடெக்னிக் படிக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3-4 டேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பியோட சிலபஸ் வந்து வந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து சிலபஸ் வந்ததும் சரி நாங்கள் அது படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்ப அப்போ என் கையில் டெட்டு இல்லை. இந்த வருஷம் தான் தட் மீன்ஸ் இப்போ லாஸ்ட் டெட்டில் முடிச்சு இமீடியட்டாக நான் வந்து அகெயின் வந்து இந்த யூஜிடிஆர்பிக்கு ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணேன். இதில் 2 சேலஞ்சஸ் என் முன்னாடி இருந்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டெட்டு கிளியர் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். அதுக்கே ஒரு 1 இயர் எடுத்தது. அதுக்கப்புறமா இந்த யூஜிடிஆர்பியில் வந்து எப்படியாவது வந்து பாஸ் ஆகி எப்படியாவது நம்ம வந்து ஜாப் வாங்கிட முடியுமாங்கிற ஒரு சேலஞ்ச் இருந்தது. கரெக்டாக அந்த 5 மார்க்ஸ் ஒரு க்ரைட்டீரியா இருந்தது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதில் முன்னுக்கு வரணும்னு நிறைய ரொம்ப பயம் வந்துருச்சு. 60 டேஸ் தான் கையில் இருந்தது. அப்புறம் சக்தி சார் தான் ஃபோன் பண்ணி ரொம்ப எனக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் சார்ட்டு தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். மேடம் ஒன்றே ஒன்று தான், கன்சிஸ்டன்சி. எப்பயும் வந்து அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் கைவிடாதீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து உங்களால் டெஃபினட்டாக முடியும்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் அமலன் சாருக்கு அவரும் அந்த ஹெல் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் எனக்கு. பட் அவரோட டீச்சிங் மெத்தடாலஜியும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக எனக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியாக என்னால் கோ த்ரூ பண்ண முடியாது. விவேக் சாரெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ண அதனாலே இல்லை, நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன். சார் இப்படி இருக்குது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு சாரோட கைடன்ஸ். அண்ட் தென் வந்து 3 பேருமே வந்து எப்போ ரைட் ஃப்ரம் டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சின்ன குழந்தை எப்படி கூட்டிகிட்டு போய் கடைசியில் அந்த எண்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விடுவாங்களோ அந்த மாதிரி இப்போ இந்த சக்ஸஸ் மீட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளோட கரியரில் வந்து நம்ம எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும், என்னென்ன லீவ் இருக்குது, எப்படி போங்கிறத ரொம்ப கன்சர்னாக சார் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எஜுகேட் பண்ணார். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி, பிஹைண்ட் எவ்ரி மென் தட் இஸ் அ விமன் தாங்க. ஆனால் என்னோட சக்ஸஸில் வந்து என்னோட ஹஸ்பண்டோட பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ். என்னை படிக்க வச்சதுலேருந்து நான் ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணதுலேருந்து நீ இது பண்ணு, உன்னால் முடியும், எல்லாமே உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் என் கையை பிடிச்சிட்டு நிறைய சாக்ரிஃபைஸ், நிறைய வழிகள், எல்லா இடத்துலையும் அவர் கூடவே இருந்தார். இந்த இடத்துல அவருக்கு நான் நன்றின்னு சொன்னால் மட்டும் பத்தாது, எல்லா இடத்துலையும் என் கூட நின்னாரு. அண்ட் தென் என் குழந்தைய வந்து 2 வருஷமா நான் வந்து கண்டுக்கவே இல்லை. படிக்கலையா எதை பற்றியும். ஆனுவல் எக்ஸாம் கூட வந்து அம்மா ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம் என் கூட உட்காருங்கம்மா, அது கூட இல்லை. பட் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா என் குழந்தைங்களோட சாக்ரிஃபைஸ், என் ஹஸ்பண்டோட மோட்டிவேஷன், என்றைக்குமே வந்து சாருங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோட லைஃபையே சேஞ்ச் ஓவர் பண்ணது இந்த யூஜிடிஆர்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே மேலே நல்லா இருக்கணும். இத்தனை ஒரு நல்ல விஷயங்களை செய்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.